ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த குருது சபையார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள், வரங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மாம்சத்தின்படி நடந்தார்கள். ஆகவே பவுல் அவரிடத்தில் சொல்கிறார், வரங்கள் நீங்கள் எத்தனை பெற்றிருந்தாலும் ஆவிக்கேற்றபடி நடாவிட்டால் அதனாலே மற்றவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்கிறார். ஆகவே எந்த பயனும் இல்லை. ஆவினால் நடத்தப்படுவது என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களுடைய மனம், சித்தம் மற்றும் உணர்வுகளை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு, ஆவியானவர் உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். ஆனால் நீங்களோ வேதத்தையே வாசிக்காது இருந்தால் அவர் எப்படி வசனத்தை கற்றுக் கொடுக்க முடியும்?